ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளுக்கு பனிக்காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா காலகட்டத்திலையும் வர நோய் தாக்கத்திலேருந்து இயற்கை மருத்துவத்திலேயே நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் சொல்கிற ரெமிடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இழப்பு விகிதம் கம்மியாகும். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் துளசி, கொஞ்சம் கீழாநெல்லி, கொஞ்சம் பிரண்டை, கொஞ்சம் முருங்கைக்கீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பை மேனி. இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு, விரலி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அம்மியில் வச்சு தண்ணி விடாமல் மைல்டாக அரைச்சிக்கோங்க. ஏன் அம்மியில் அரைக்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மியில் அரைச்சா தான் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ உடனுக்குடனே கேட்கும். ஸோ அதனால தான் அம்மியில் அரைக்க சொன்னேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தாய் கோழிகள், வெடக்கோழிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உருட்டியாக கூட கொடுத்துடலாம். வாயிலே நீங்கள் 3 உருண்டை ஒரு கோழிக்குன்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோழிகளுக்கு கூட நீங்கள் அப்படியே கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த இளம் குஞ்சுகள்னு வரும்போது நீங்கள் டைரெக்டாக அதுங்களுக்கு வாயில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தீவனத்தில். அதை நீங்கள் அப்படியே கோழி குஞ்சுகளுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கோழிகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோய் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி நான் சொல்லியிருக்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பண்ணையை பொறுத்தும் மாறும். ஏன்னா ஒவ்வொரு பண்ணையிலையும் நிறையா கோழி குஞ்சுகள் இருக்கும், கோழிகள் இருக்கும். நீங்கள் வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு இந்த அளவு போதும். ஏன்னா 10 கோழி, 20 கோழி தான் வளர்ப்பாங்க. அதே பண்ணை முறையில் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட 50 கோழி, 100 கோழி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு கோழிகளுக்கும் பிடிச்சி வாயில் போட்டு விட முடியாது. அதனால் நீங்கள் தீவனத்திலையோ இல்லை தண்ணியிலையோ கூட கலந்து வைக்கலாம். இதை வாரத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட பண்ணையில் எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட பண்ணையில் இழப்பு விகிதத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட 1 நாள் கோழி குஞ்சுகள்லேருந்து 1 மாத கோழி குஞ்சுகள், 2 மாத கோழி குஞ்சுகள், 3 மாத கோழி குஞ்சுகள் வரைக்கும் கொடுக்குறோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.